எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட இன்னொரு சேனல். இப்போ நீங்க பார்க்குற சேனல் வந்து நேம் என்னன்னா ரோமியோ மீடியா. இது இல்லாம இன்னொரு சேனல் எனக்கு இருக்கு. அது வந்து ரோமியோ விளாக்ஸ். ROMEO VLOGS. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட என்னோட பிஸ்னஸ்க்கு உதவுது. நான் நிறைய இன்ஃபர்மேஷன் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ஷாப்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு அதில் ப்ரொமோஷன் பண்ணி அதில் ஒரு பேமெண்ட் வாங்கி தான் லைஃப் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது ஏன் நியூ சேனல் ஒன்று இப்போ நான் ஆரம்பிக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க அந்த ரோமியோ விளாக்ஸ்ன்ற அந்த சேனல் வந்துட்டு வேற ஒரு நேமில் இருந்தது. அதோட வேலை என்னன்னா, அந்த சேனலில் ஒரு 7-8 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்டர்டெயின்மெண்ட் சேனல், என் சேனல் தான். ப்ராங்க் பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து சினிமாவுக்கு போகணுன்ற ஒரு ஆசை. டைரக்ஷனோ சைட் ரோலோ எதனா ஒன்று நடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் காலப்பக்கத்தில் எனக்கு ஃப்யூச்சரில் சடனாக லைஃப்பில் கொஞ்சம் வந்துருச்சு. வீடு கட்டணும், மேரேஜ் பண்ணணும், அது இதுன்ட்டு நிறைய செலவுக்கு நிறைய வந்துருச்சு. அதனால் அந்த சேனல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் நிப்பாட்டி வச்சுருந்தேன். அப்புறம் சடனாக எல்லாமே டக்குன்னு வரும்போது அப்படியே மொத்தமாக அந்த சேனலை வந்துட்டு நிப்பாட்ட வேண்டியதாக போயிடுச்சு. அதுதான் இப்போ வந்து நீங்கள் பார்க்குற ரோமியோ விளாக்ஸ். அதை நான் என்ன பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த பக்கோடா பாய்ஸ், அதுக்கப்புறம் இஃபான் வியூஸ், இவங்களாம் வந்துட்டு இந்த சாப்பிட்டு வீடியோ போடுவாங்க. சரி, அந்தமாதிரி சாப்பிட்டு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து 2025 செப்டம்பரா அக்டோபரில் ஏதோ ஒரு அந்த டைமில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் சாப்பிட்டு வீடியோ போடலான்னு. அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக அந்த சாண்ட்விச் சாப்பிட்டு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ஷார்ட்ஸில் மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு 1 லட்சத்துக்கு மேலே வந்தாங்க. 1 லேக்கு மேலே சப்ஸ்கிரைபர் அந்த ஒரே ஒரு ஷார்ட்ஸில் வந்தாங்க. ஏன்னா 65 ஆமாம் 6 மில்லியன் அப்புறம் கூட கொஞ்சம் இருக்கும் ஏதோ வியூஸ். அதனால் அது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, சாப்பிட்டு வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணேன். நான் ஒரு 17-18 வீடியோ எடுக்கும்போது என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட நேரில் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, சில இடத்துல நான் போய் ஒரு இடத்துல நான் போய் சாப்பிட்டேன்னு அவர் சொன்னார். அதில் வந்து நல்லா இல்லை, ஒரு மாதிரி அன்றைக்கி சொன்னார், உங்கள் பேர் கெட்ட பேர் ஆகும், இதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு. நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளுக்கு ஃப்யூச்சர் ஃபேம் தேவையில்லை, நமக்கு இப்போதைக்கு இருக்கிறது கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது, பணம் தான் தேவை, நம்ம வேற பண்ணுவோம் சொல்லிட்டு எப்பயும் போல் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலை அப்படியே தான் போயிட்டு இருந்தேன், இன்னமும் தான் இருக்குது வேலை. அப்படியே வேலை கொஞ்சம் ட்ராப் ஆக சரி நமக்கு இப்போதைக்கு ஃபேம் முக்கியம் இல்லை, நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைபரை டோட்டலாக வந்துட்டு மாற்றுவோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணி ஷாப்ஸ் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அப்படியே ரியல் எஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இது இல்லாமல் எனக்கு இன்னொரு சேனல் தேவைப்படுது. அது என்னன்னு நான் நினச்சேன்னா, என்னோட ஒய்ஃபு குழந்தை, அந்த சேனல் பேர் வந்து ரோமியோ ஜூலியட் வைப்ஸ். அதில் வந்து நம்ம வீக்லி ஒரு 2 வீடியோ இல்லை 3 வீடியோ அந்த மாதிரி போடலாம். போட்டு அதுலேருந்து நமக்கு ஒரு இன்கம் வரும். ஏன்னா எடிட்டிங் நான் நல்லா பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன், நல்லாலாம் பண்ண மாட்டேன். அதுலேருந்து பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போவோம். இது ஒரு சேனல், அது ஒரு சேனல். நம்புவீங்களான்னு தெரில, எனக்கு சாமி கும்பிட்ற பழக்கமே கிடையாது. நான் விட்டுட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு நான் சாமி கும்பிட்டு, வருஷக்கணக்காக ஆகுது நான் சாமி கும்பிட்றது இல்லை, நம்பிக்கை போயிடுச்சு எனக்கு. ஆனால் நான் அந்த வீடியோ போட்டு ரிலீஸ் பண்ணுறேன், ஒன்றுமே இருக்காது, வெறும் இந்த டிமார்ட் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் சாப்பிடுவோம், அவ்வளோதான். அது என் வீட்லேயே சொன்னாங்க, அப்பாலாம் சொன்னார், போடாத கண்ணு வைப்பாங்க, அப்பா அமைதியாக இருப்பா, உனக்கு தெரியாதுன்னு. நீங்கள் நம்புங்க, நம்பாட்டி போங்க. அந்த வீடியோ நான் போட்டு என் ஒய்ஃபும் என் குழந்தையும் 2 பேருமே 20 நாள் கிட்ட உடம்பு சரியாமல் இருந்தாங்க. அந்த 20 நாள் நான் எப்படி ஒரு 7-8 தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, இன்னமும் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, அப்புறம் யோசிச்சேன், இல்லை நம்ம இன்னும் இது வந்து ரோமியோ விளாக்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு வச்சுப்போம், இன்னும் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் போயின்னு தான் இருக்கும், அதுவும் ஒரு பக்கம் பண்ணுவோம். ஆனால் அது ஃப்ரீலான்சர், நான் தான் மேனேஜர், அதனால் எதுவும் கேட்க போகிறதில்ல. நான் என்னுடைய ஓன், நான் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு சேலரி, எனக்கு மந்த்லி சேலரி கிடையாது. ஸோ அதுவும் ஒரு பக்கம் நடக்கட்டும். இதுவும் ப்ரொமோஷன் போகுது. இன்னொரு சேனல் வந்துச்சு நடத்துவோம்னா அந்த ரோமியோ ஜூலியட் வைப்ஸ்ன்னு இன்னமும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது இருக்கும், அதுவும் வச்சுருக்கேன். இப்போ வந்து வீட்டில் நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன். அந்த கார் வந்துட்டோடனே நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து அதில் ஒரு வீடியோ போடணும் யோசித்தேன். அப்புறம் மறுபடியும் ஒரு வேளை நிப்பாட்டிட்டாங்க, பண்ண வேணாம் அப்படின்னு என் வீட்டில் நிப்பாட்டிட்டாங்கன்னா பண்ண சொல்லிட்டேன். சேஃபுக்கு நான் இந்த ஒரு சேனல் வந்துட்டு ஆரம்பித்தேன். இந்த சேனல் என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ நான் எதனா ஒன்று கொடுக்குறேன். அந்த டெய்லி வீடியோவில் என்ன இருக்குன்னா, ஒன்று சாப்பிட்றத பற்றி நான் பேசுகிறேன் இல்லை, ஷாப்ஸை காட்டுறீங்களா இது இருக்குன்னு, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எதையாவது நான் காட்டுறேன். என் லைஃப்பில் நடக்கிறத நான் டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் நான் என்னென்னலாம், ஏன்னா நான் பார்க்குற ஒர்க் எல்லாமே ஒவ்வொரு இடமும் புதுசாக இருக்கும். எல்லாமே சென்னை விட்டு ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றுமே உங்ககிட்ட நான் காட்டுறேன். காட்டி
அதுல இருந்து உங்க கூட உட்காந்து பேசலாம், அதையாவது கொஞ்சம் சரி அடுத்த கட்டத்துக்கு வேற ஒரு சேனல் வச்சுக்கலாம். ஏன்னா இது நான் இப்போ வச்சிருக்க சேனல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரோபோ லைஃப் மாதிரி இருக்கு. காலைல எழுந்துக்கிறது, ப்ரொமோஷன் கூப்பிடுவாங்க, அங்கே போய் ஷூட் பண்ணுறது, மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு எடிட்டர்கிட்ட எடிட்டிங் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறது, நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன் அதையும் பார்க்கறது, ஃபேமிலியும் பார்த்துக்கிறது, அப்படியே ஒரு மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷர்லேயே தான் போயிட்டு இருக்கு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்கிட்ட பார்த்தாங்கன்னா பேசுவாங்க, ஹாய் பிரதர் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், உங்கள் சேனல் நான் பார்ப்பேன் நல்லா இருக்குன்னுவாங்க. நான் எப்போ இந்த ப்ரொமோஷனு இந்த மாதிரி இதுக்கு வந்தனோ அப்படியே டோட்டலாக ஃபேமே முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ புதுசாக தான் சப்ஸ்கிரைபர் வராங்க. அன்சப்ஸ்கிரைப் எப்படியும் ஒரு 20,000 பேருக்கு மேலே எப்படியும் போயிட்டாங்க இதுலேருந்து. இப்போ புதுசாக வந்தவங்க தான் அந்த எப்படியும் ஒரு 50,000 பேர்கிட்ட புதுசாக வந்தவங்க தான் எப்படியோ போகுது. அதனால சரி நம்மளுக்கு ஒரு நம்ம பிராண்டு இந்த ஃபர்ஸ்ட் வேற ஒரு சேனல் பேர் வச்சிருந்தேன், அப்புறம் இப்போ ஒரு நியூ சேனல் இப்போ பார்க்குறீங்க ரோமியோ மீடியான்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இதில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இது எனக்கான சேனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது அது ப்ரொமோஷன்லேயே போயிடுது. இந்த சேனலை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து ஏப்ரல் மந்த்து. என்னோட டார்கெட் என்னன்னா 2027 ஏப்ரலில் ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபராவது இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமானது. இதில் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, சேனல் ஏதோ ஒரு நல்லபடியாக ரன் ஆகிறது நான் பார்க்குறேன். லைஃப்பில் முக்கியமானது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு இப்போது ஷாப்ஸாக இருக்கட்டும், நிறைய உங்களுக்கு என்னென்னலாம் ஒரு சராசரி ஒரு சாதாரண மக்களுக்கு என்னென்னலாம் ஈஸியாக கிடைக்குதோ அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா லாங்கு போகிறேன் இல்லையா, போகிற வழியெல்லாம் புதுசாக நான் பார்க்குறேன். அதான் ஒரு நாள் தோணுச்சு. அது இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் எங்கிட்டலாம் பேசி வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தோணுது. எனக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, பணம் ரெண்டாவது தான். பணம் சம்பாரிச்சிக்கலாம். இப்போ ஒரு சேனல் வச்சுருக்கேன், அதுலேருந்து வருது, அதை வச்சு ஏதோ கடனை அடைச்சிட்டு லைஃப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஏதோ போகுது. அது எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்துட்டு பணம் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கும். பணம் இருந்தால் போதும், அது உண்மைதான், பணம் தான் முக்கியம். ஆனால் லைஃபே ஒரு ரோபோ மாரி போகுது. வேலைக்கு போகிறோம், உடம்பு டயர்டாகுது, வீட்டுக்கு வரோம், எடிட்டர்கிட்ட கொடுக்குறோம், மறுபடியும் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறோம், ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்க முடியல. இதுதான் உண்மை. இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோவிலேருந்து அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு டெய்லி ஒரு வீடியோ வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 10 பேர் பார்ப்பீங்க, இல்லை ஒரு 15 பேர் பார்ப்பீங்க. அது அதோட நின்றாது. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ வரும். அடுத்தது மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அடுத்தது இன்ட்ரோ வீடியோ இருக்கும். இந்த வீடியோவில் இன்ட்ரோ வீடியோ போட முடியுமான்னு தெரில, அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி தருவாங்களான்னு தெரில. இப்போ எடுக்கிறேன் இந்த வீடியோ, எப்படி 2 நாளுக்கு அப்புறம் தான் போஸ்ட் பண்ணுவேன். பயமாக வர இருக்குது. ஏன்னா நான் எதுக்கு பயமாக இருக்குது சொல்கிறேன்னா, இப்போ அந்த சேனல் அப்படின்னா அதில் வீடியோ இருக்கும், அதில் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், எடிட்டர்கிட்ட கொடுப்போம், எடிட் பண்ணுவோம். அதில் எதனா தேவையில்ல எதனா பேசினா கட் பண்ணி தூக்கிடலாம். இப்போ நம்ம டெய்லி ஒரு வீடியோ நம்ம கொடுக்கும்போது எடிட் பண்ண டைம் இருக்காது. அப்படியே ராவாக தான் போட்டோம். மிஞ்சி போனால் இன்ட்ரோ வீடியோ வேணால் ஒன்று அனிமேஷன் வெளியே ஒரு டீம்கிட்ட ஃப்ரீலான்சர் டீம்கிட்ட எதனா கொடுத்து என் சேனல் நேம் போட்டு ஒரு புதுசாக ஒன்று பண்ணித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப குண்டாயிட்டணும்னு ஃபீல் ஆகுது. மறுபடியும் எல்லாமே டயட்லாம் ஆரம்பித்து கரெக்டாக இருக்கணும். ஸோ என் சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கப்புறம் இதில் அந்த மாதிரியான ப்ரொமோஷன் வீடியோ வராது. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, என் லைஃப் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. பணம் வருது, நான் ஒரு ட்ராக்கில் போனேன், இப்போ அது வேறு ட்ராக்கில் மாறி அது இப்போ ஒரு பாட்னி போயின்னு இருக்குது. ஸோ இது எனக்கான ஒரு யூடியூப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது எவ்வளோ நாள் தொடரும்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் இருந்து நான் டெய்லி ஒரு வீடியோ நான் எதனா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியோ காமெடியாவோ என்டர்டெயின்மெண்ட்டாவோ எதனா நான் எடுத்துகிட்டு போக பார்க்குறேன். நாளையிலேருந்து பார்ப்போம். வெல்கம் டு ரோமியோ மீடியா.